நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸா? சூப்பர் சூப்பர், எல்லாம் நல்லா படிக்கணும். வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லா எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் நல்லா பண்ணுங்க, நல்லா படிக்கணும். நல்லா படி, எக்ஸாம் தீவிரமாக படிச்சுட்டு இருந்தீங்க. அப்பாமல் என்ன படிச்சுருக்கீங்க? ஓ 42க்கு 40 மார்க் வாங்கியிருக்கா. பிடி சார் வேணுமா? நல்லா விளையாடுறதுக்கு ஆர்வமாக இருக்குங்க. உங்களை ஏதாவது கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்க போகிறாரு நம்மள நினச்சிங்களா? கேள்வியெல்லாம் கேட்க நாளைக்கு தான் உங்களுக்கு பரிசு. அந்த வழியே வந்தேன். சரி வாங்கம்மா வாங்க. வணக்கம் மேடம், வணக்கம். இன்னைக்கு லீவ் அவர் நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கிறாரு. என்ன வீரசோழன் வேறு வந்தேன். வந்தோடனே பார்த்தோன்னே அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லலான்னு பார்த்தேன். வந்தாங்க என் சார்பில் சொல்லியிருந்தேன். சார் வணக்கம் சார், தென்னரசு பேசுகிறேன் சார். ஆமாம், நான் இன்றைக்கி வீரசோழன் வந்தேன். சரி அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து ஒரு பாராட்டு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் லீவ் இருந்தீங்கள? சரி சரி பரவாயில்ல, ஒன்றும் இல்லை சார். வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் சார். இயற்கைக்கு ரொம்ப நெகிழி ரொம்ப ஒரு கெடுதல் தான். ஆமாம், அப்போ அதை உற்பத்தி செய்கிற நிறுவனத்தை தான் தடை செய்யணும். உற்பத்தி நிறுவனங்கள்லமா நெகிழியினுடைய பயன்பாடுன்றது 2 விதமாக இருக்குது. பிளாஸ்டிக்கினுடைய தன்மையினுடைய திக்னஸ் இருக்குது பாரு, அது இவ்வளோ மைக்ரான் இருக்கணும்னு இருக்குது. அந்த மைக்ரான் இப்போ ஒரு 0.5 மைக்ரான் மேலே இருக்குன்னு வச்சுக்கோ, அது உனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இத்தனை மைக்ரான் 0.5 மைக்ரான் குறையாக இருக்கிற வச்சுக்கோ, ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருள் இருக்குது. பை நீ போனீங்கன்னா இதில் உணவு பொருளெல்லாம் கேரி பேக் இருக்குது, அதெல்லாம் ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி போடுது. ஸோ சுற்றுச்சூழலுக்கு எது அதிகமான மாசு உருவாக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருள். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், தடை பண்ணுறோம். தடை பண்ணி அப்போ அதுக்கு ஒரு மாற்று வேணும் இல்லையா? அதுக்காக தான் மீண்டும் பழைய காலத்து மாதிரி நம்ம துணிப்பைகள், மஞ்சப்பைகள் ஈஸியாக டிகிரேட் ஆகக்கூடிய பொருட்களை நம்ம பயன்படுத்தும். பிளாஸ்டிக் பொருட்கள் என்பது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாடு நமக்கு பல விதத்தில் இருக்குது. அறிவியல் கருவிகளை உருவாக்குறதுலையும் பிளாஸ்டிக்கோட பயன்பாடு. எனவே ஒரு முறை பயன்படுத்திக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கை நம்ம உபயோகமே பண்ணக்கூடாது. அதனுடைய நான் சொன்னதுபடி அதனுடைய திக்னஸ் மைக்ரான்ன்ற ஒரு அளவில் அதை நம்ம அளவிடுவோம். அந்த மைக்ரானுக்கு குறைவாக இருக்கக்கூடிய எதையும் நம்ம உபயோகம். புரியுதா? வெரி குட். ஒரு கிளாஸ் வேறு எடுத்திருக்கேன் உனக்கு. நான் உங்களுக்கு ஒரு டீச்சர்.